ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பசங்க கேட்டுகிட்டே இருந்தது தான் இன்றைக்கி வந்து வாங்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரம் போர்டும் செஸ்ஸும் தான். பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டால் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். எப்பயோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் எப்போ பார் வேஸ்ட்டானதை வாங்கி கொடுத்தோன்னா அது ரொம்பவும் வேஸ்ட்டு. நம்ம பழக்கம் பண்ணிட்டோன்னா பசங்க அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஸ்ஸும் கேரம் போர்டு தான் இன்றைக்கி வந்து வாங்க வந்தேன். சரி கொஞ்சம் கற்றுக்கிட்டோமே பசங்கன்னு சொல்லிட்டு குட்டி கேரம் போர்டு தான் வந்து வாங்கினேன். பசங்க வந்து ஃபஸ்ட்டு அடித்து கற்றுக்கிட்டோம், அதாவது காயின்ஸ் வந்து அடித்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பெரிய கேரம் போர்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கேரம் போர்டு வாங்கிட்டு மேக்னெட்டில் வந்து செஸ் வந்து வாங்கினோம். அதை வந்து செக் பண்ணி வந்து கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உட்டனில் இந்த கோல்ஸ் போடுறது வந்து வாங்கிக்கிட்டு டவல் வந்து காட்டன் டவல், லஞ்சுக்காக காட்டன் டவல் வந்து 4 வாங்கினேன். அது ஒன்றோட பீஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபா கிட்ட வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு பில்லு வந்து போடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பில்லு போட்டுட்டா அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிற பாருங்கள். இந்த கேரம் போர்டு தான் வாங்கினேன். இதுக்கு பின்னாடியே பரம்பப்போ தான் செஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் அது வந்து குட்டி குட்டியாக இருந்ததால் தனியாகவே செஸ் போர்டு வந்து வாங்கியாச்சு. அப்புறம் காட்டன் டவல் 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது கொஞ்சம் டவல் வந்து ரேட் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ.